తెలుగు వారందరికీ ఉగాది శుభాకాంక్షలు చెప్పేసాను. మొదటి నன்றి అయ్యా. సెలబ్రేట్ చేశారా? అందరూ ఉగాది సెలబ్రేట్ చేశారా? గుడికి వెళ్ళారా? అన్ని వెళ్ళి వచ్చేసారా? ஓகேம்மா. வாக்காள பெருமக்கள் பாராளுமன்ற தேர்தலில் சிறந்த ஒரு ஆட்சி, மோடிஜியின் ஆட்சி, 10 ஆண்டுகள் ஆட்சி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாமலேயே தமிழகத்தில் பல சீரிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியிருப்பவர் மோடி என்பதை நாம் உணர வேண்டும். உலக அளவிலே இந்தியரின் பெயரை உயர்த்தியிருப்பவர் மோடிஜி அவர்கள். இந்தியரின் பெயரை உலகில் உயர்த்தியது மட்டுமல்லாமல் பொருளாதார அடிப்படை 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு கொண்டு வந்திருப்பது மோடிஜியின் ஆட்சி முறை. இன்னும் 10 ஆண்டுகளில் அது 3வது இடத்திற்கு வரும். பிறகு 25 ஆண்டுகளுக்குள் நாம் முதலிடத்தில் வந்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டுக் கொண்டுள்ள ஆட்சி தான் மோடிஜி அவர்கள் ஆட்சி. ஆக உலகளவிலே பாராட்டுகின்ற, உலகளவிலே போற்றப்படுகின்ற மோடிஜி அவர்களை இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள் கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 29 பைசா அழைப்பேன் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். ஒரு இருக்கை இருக்கிறது, பாரத பிரதமரின் இருக்கை. அந்த இருக்கைக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கணும். அப்பதான் உண்மையான அரசியல்வாதியாக நீங்க இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பதை சொல்லி 29 பைசா என்னன்னு சொன்ன ஒரு புதுமையில போட்டு சொல்லணும். அவர் புரியல. நீங்க வரி வாங்குறீங்க 50%, அவங்க 50%, 2 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. உங்களுக்கு வருகின்ற அந்த 29 காசு என்று சொல்லிக் கொண்டிருப்பது, நீங்கள் தருகின்ற 6,58,000 கோடி லட்சம் கோடியில் உங்களுக்கு 1.5 லட்சம் கோடி திரும்பி வந்துருது. 1.5 லட்சம் கோடி வந்தது சொல்லுங்க, அது 29 பைசா. ஆக மக்களை திசை திருப்பிக் கொண்டு, மக்களை ஏமாற்றிக் கொண்டு திரும்புவதும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நல்லது ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. வருங்காலத்தை பாருங்க, நம்ம சந்ததியர், வருங்காலம் அந்த சந்ததியர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஓரளவுக்கு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். வருங்காலத்தில் நம் இளைஞர்கள் 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று இருக்கும் போது அந்த இளைஞர்களை நாம் வழிநடத்த வேண்டும். நாளைக்கு அந்த சிறந்த பாதை வகுக்க வேண்டும். அப்பதான் வருங்காலத்தை சொல்லுவாங்க, என் தாத்தா பாட்டி எங்க முன்னோடிகள்லாம் எங்களுக்காக வகுத்த பாதை சிறப்பாக இருக்கிறது. அவங்க நம்ம வாழ்த்துறோம். வாழ்த்துவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு. மீண்டும் மோடியின் ஆட்சி தொடர இங்கு நமது வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் திறமையானவர், நிர்வாக திறமை உள்ளவர், ஒரு கம்பெனியை நடத்தி சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். நிர்வாக திறமை, பண்பு, அன்பு, பாசம், உங்களிடம் பண்பாக பேசி, அன்பாக பேசி, உங்களுக்காக இந்த 6 சட்டமன்றத்துக்கு உட்பட்ட இந்த பாராளுமன்றத்தின் பிரச்சனைகளை பாராளுமன்றம் எடுத்துரைத்து இங்கு தொழில் வளம் பெருக, விவசாயம் பெருக, நெசவு தொழில் பெருக, அனைத்து துறைகளிலும் விருதுநகர் சிறப்பாக இருப்பதற்கு உங்களின் வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ராதிகா சுரத்குமாரை வெற்றி பெற செய்வார் தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு, மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக வந்து இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும், ஒற்றுமைக்கு சின்னமாக இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் மோடி, நன்றி, வணக்கம்.